இந்த தெருக்கள்லையும் பசுக்கள்லையும் போகும்போது இந்த ஆயாக்கள் பேசுறத காதுல வாங்கவும் முடியல. எங்க அப்பா 1000 ரூபாய் பணம் கொடுக்குறாரு, இலவசமா பசு ஓடுது, இதை தவிர வேற என்ன வேணும்? சரி, எங்க அப்பா 1000 ரூபாய் காசு கொடுத்தாரு மாசம். 3000 இப்போ பொங்கலுக்கு வாங்கணும், எல்லாரும் சாப்பிட்டோம், நானும் சாப்பிட்டேன். சரி, இந்த பணம் எங்க இருந்து வருது? அவங்க அப்பா பாக்கெட்ல இருந்து எடுத்து கொடுத்தாரா என்ன? இல்ல சொந்தமா பிசினஸ் பண்ணி அந்த பிசினஸ்ல இருந்து எடுத்து கொடுத்தாங்களா, இல்ல அவங்க வீட்டு பீரோல இருந்து எடுத்து கொடுத்தாங்களா? இல்ல, மக்களுக்கு செய்யணும் அப்படின்னா, இல்லை ஒரு ரோடு போடணும், ஒரு ஸ்கூல் கட்டணும், ஏதோ ஒரு பில்டிங் கட்டணும், எதாக இருந்தாலும் மத்திய கவர்மெண்ட்ல இருந்து கடன் வாங்குவாங்க, இல்லை நிதி நிறுவனங்கள்ல இருந்து கடன் வாங்குவாங்க. அதே இல்லையா, உலக வங்கிகள்ல இருந்து கடன் வாங்குவாங்க. இந்த கடனை எப்படி திருப்பி அடைப்பாங்க தெரியுமா? திரும்பி நாம் வாங்குற பொருள்கள் எந்த பொருள்களாக இருந்தாலும் அந்த பொருள்கள் மீது வரி உயர்த்தி அந்த வரியை வசூலித்து தான் அந்த கடத்தை கொடுப்பாங்க. இலவசம் இலவசம்னு நம்ம ஓடிட்டு இருக்கோம், 1000 ரூபாய் பணம் பணம்னு ஓடிட்டு இருக்கோம். ஆனால் இந்த வழியாக வருது, இந்த வழியாக போகுது. ஏன்னா நம்ம விலைவாசி அதிகமாக ஏறி போச்சு. சாப்பாட்டுக்கு இப்போ சாதாரணமாக ஒரு சின்ன கேரி பேக்கில் ஒரு மளிகை சாமான் வாங்கினா 1500 ரூபா, சின்ன கேரி பேக் தான். என் வீட்டுக்கார் கூட நான் போய் ஜாமான் வாங்குறேன், 1500 பணம் கொடுக்குறேன். இன்னும் இவ்வளோ ஜாமான் கொஞ்சம் தான் இருக்குது, 1500 கொடுக்குறேன். அந்த அளவுக்கு விலைவாசி ஏறி போச்சு, வாயா அப்படின்ட்டு அழைச்சிட்டு வரேன் நான். இந்த மக்களுக்கு, சில ஆயாக்களுக்கு, வயசான பாட்டிகளுக்கெல்லாம் புரிய மாட்டுது அந்த பணம் எங்கேருந்து வருது. நம்ம தமிழ்நாட்டில் 8 கோடி மக்கள் இருக்காங்க. இந்த 8 கோடி மக்களுக்கும் ஒவ்வொரு தலையை கணக்கு பண்ணால் ஒவ்வொரு தலைக்கும் 4.5 லட்சம் கடன் வரும். அந்த அளவுக்கு மத்திய கவர்மெண்ட்டில் கடன் வாங்கி வச்சிருக்கு நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட். அது தெரியுமா உங்களுக்கு? மாதம் மாதம் பணம் வருது, 3000 பொங்கலுக்கு கொடுத்தாங்க, பஸ் இலவசமாக ஓடுது. இதெல்லாம் யாரும் சொந்த பணத்தில் செய்யலை, இல்லை வருமானத்துக்கு தகுந்த குடும்பம் பண்ணல. இப்போ ஒரு மனைவி புருஷன் என்ன சம்பாதிக்கிறாரோ அதுக்கேற்ற குடும்பம் பண்ணணும். அதே போல் ஒரு கவர்மெண்ட் மக்களிடமிருந்து என்ன வரி பணம், சில பெரிய கம்பெனி, கார் கம்பெனி, மொபைல் கம்பெனி, கார் உதிரி பாகங்கள் கம்பெனி, மொபைல் உதிரி பாகங்கள், ஏகப்பட்ட கம்பெனி இருக்குது. இந்த கம்பெனிகள்கிட்ட இருந்தும் வரி பணம் வசூலிக்கிறாங்களா? இந்த வரி பணத்தை மட்டும்தான் வச்சு மக்களுக்கு பண்ணுறதுக்கான சேவைகளை பண்ணிட்டு இருக்காங்களா? இல்லை, கடன் வாங்கி பண்ணுறாங்க. அந்த கடனை எப்படி அடைப்பாங்க? விலைவாசி உயரும். நம்ம இந்த 1000 ரூபா 1000 ரூபான்னு பார்க்காதீங்க. நீங்கள் அந்த 1000 ரூபா கொடுக்காவிட்டாலும் இந்த நமக்கு விலைவாசி குறைச்சா போதும், இந்த 1000 ரூபா இங்கேருந்து கிடச்சிடும் நமக்கு. ஏன்னா நம்ம சாமான் வாங்க போகிறோம்ல, அதிகமாக கொடுக்குறோம்ல. விலைவாசி குறைஞ்சிதுன்னா இங்கே ரேஷன் கார்டில் கொடுக்குற 1000 ரூபா இந்த மளிகை சாமான் வாங்குற இடத்துல மிச்சமாயிடுமே. அது தெரிய மாட்டேங்குது. 1000 ரூபா 1000 ரூபான்னு கத்திட்டு கிடக்குறீங்க எல்லாம். ஏப்பா மக்களே, உங்கள் வீட்டு பாட்டிங்கள்ட்ட சொல்லி புரிய வைங்கப்பா. கடன் வாங்கி தான்ப்பா அந்த 1000 ரூபாயும் 3000 ரூபாயும் கொடுக்குறாங்க. அதுக்காக அதையே பிடிச்சி நிற்காதீங்க. என்ன ஏதுன்னு புரிஞ்சுக்கிட்டு சிந்திச்சு செயல்படுங்க அப்படின்னு சொல்லுங்கப்பா.